ஹாய் வெல்கம் டு வர்ஷா கிச்சன். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ரோட்டு கடை ஸ்டைலில் தக்காளி சட்னி, தக்காளி சட்னி எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது இட்லி, தோசை, பூரிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியெல்லாம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்துகிட்டு இதோட தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 4 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் கடுகு, சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணி இதை நல்லா எல்லாத்தையும் வதக்கி இந்தளவு வதங்கினதும் நம்ம தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணாலும் நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம அடுப்புலேருந்து இறக்கலாம். சூப்பரான டேஸ்டியான ரோட்டு கடை ஸ்டைலில் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சட்னியாக செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு வர்ஷா கிச்சன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.